Hello everyone, welcome to Yarn Wonders. Week 8th of Granny Square Wednesdayல இந்த வீக்குக்கான Granny Square பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் Granny Square. ஸோ ஆஃப் அண்ட் ஆஃப் Granny Square பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம ஸ்பேஸ் Granny Square யூஸ் பண்ணுவோம், ஒரு சைடு வந்து ஸ்டிச்சஸ் Granny Square யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாகவும் இருக்கும். நம்ம வந்து 2 கலர் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு கலர் வந்து லைக் ப்ரௌன் கலர், ஸோ நான் வந்து க்ரீன் கலர். ஸோ இந்த 2 கலர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். நான் வந்து இந்த பேசிக் Granny Square இருக்கு இல்லையா, கிளஸ்டர் மேக் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 3 செயின், ஸோ 3 செயின், டூ டபுள் crochet, டூ செயின், த்ரீ டபுள் crochet. ஸோ இந்த லாஸ்ட் டபுள் crochet போடும்போது லாஸ்ட் 2 லூப் நம்ம வந்து யான் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வேறு கலர் யான் எடுத்துக்கோங்க. சொல்லி டார்க் ப்ரௌன் அந்த கலர் யான் எடுத்துகிட்டு வந்து டூ செயின், ஓகே. இப்போ 3 டபுள் crochet, இந்த ப்ரௌன் யான் யூஸ் பண்ணிக்கோங்க. த்ரீ, டூ செயின், அகெயின் வந்து 3 டபுள் crochet, ஸோ இந்த லாஸ்ட் லூப் கொண்டு வரும்போது நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும் திரும்பியும். இந்த க்ரீன் கலர் யான் கொண்டு வந்துடுவேன். இந்த ரிங் க்ளோஸ் பண்ணிக்கோ. இப்போ நம்ம 2 த்ரெட்டையும் வந்து பேலன்ஸாக கொண்டு போகணும். ஓகே. இப்போ இந்த க்ரீன் கலர் யானில் யான் அவுட் பண்ணி ஆஃப் டபுள் crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் ரோ. ஸோ நான் டயக்ராம் காட்டுறேன். 3 செயின், 2 டபுள் crochet, 2 செயின், அகெயின் ஒரு கிளஸ்டர், 2 செயின் ஒரு கிளஸ்டர், 2 செயின் ஒரு கிளஸ்டர். ஸோ நான் வந்து இந்த பாட்டில் தான் நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். கலர் சேஞ்ச் பண்ணி இங்கே வந்து இந்த ப்ரௌன் கலர் யானில் வந்து இங்கே போடுவோம். இப்போ ஆஃப் டபுள் crochet போட்டு நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து என்ன திரும்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா 3 செயின், 2 டபுள் crochet,
இந்த இடத்துல நம்ம திரும்பி வந்து கலர் சேஞ்ச் பண்ணல, லாஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணுவோம்ல, இந்த ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ணும்போது நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 2வது ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 2வது ரோ 3 செயின், 2 டபுள் க்ரோஷே. இப்போ வந்து கார்னரில் ஃபஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ரோ முடிஞ்சோடனே 2வது ரவுண்டில் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? இந்த கார்னரில் த்ரீ டபுள் க்ரோஷே போடணும். ஸோ 3rd டபுள் க்ரோஷே அப்போ அந்த லாஸ்ட்டு இந்த 2 லூப் கொண்டு வரும் இல்லையா, அப்போ கலர் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஓகே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே. நோ, இது வந்து ஸ்டிச்சஸ் இல்லையா, அதனால் 2 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் இப்போ ஸ்டிச்சஸ்குள்ளே போடணும். இங்கே ஸ்டார்டிங்லேருந்து முடிஞ்சளவு வந்து பின்னாடி யான் ஹைட் பண்ணிட்டு தான் கொண்டு வரேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் யான் ஹைட் பண்ணி. எப்போவுமே நீங்கள் க்ரோஷே பண்ணும்போது யான் ஹைட் பண்ணியே நீங்கள் வந்து க்ரோஷே பண்ணுங்க. ஸோ இந்த கார்னரில் 2 டைம்ஸ் வந்து நான் வந்து டபுள் க்ரோஷே பண்ணிக்கிறேன். 2 செயின், அகெயின் வந்து 2 டபுள் க்ரோஷே. ஸோ ஸ்டிச்சஸ், டபுள் க்ரோஷே, இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் ரோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். புரியுதா? இப்போ 3rd ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 செயின், 'ஸோ இப்போ வந்து சைட் கிளஸ்டர் நம்ம போடுவோம். கார்னர்,
2 chain, side cluster, கார்னர்ல ஒரே ஒரு கிளஸ்டர் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். chain. ஸோ இப்போ இந்த கார்னரில் வந்து 2 டபுள் crochet பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஸ்டிச்சஸ்க்குள்ள நம்ம இந்த கிரீன் கலர் பின்னாடி ஹைட் பண்ணியே கொண்டு போகணும். சரிங்களா? ஸோ இந்த கார்னர்லையும் 2 டபுள் crochet போட்டுட்டு 2 chain, again 2 double crochet in same stitch. ஸோ ஸ்டிச்சஸ்க்குள்ளே நம்ம டபுள் crochet போடுறோம். ஸோ இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு ஆஃப் டபுள். ஸோ இதே மாதிரி வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ நான் இன்னொரு ரூ மட்டும் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ again 3 chain, ஒரு கிளஸ்டர் இழுத்துடலாம். இப்போ வந்து சைட் கிளஸ்டர் வந்து நம்ம 2 போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் கார்னர் கிளஸ்டர், டூ செயின், side cluster,
ஸோ கார்னரில் ஒரே ஒரு கிளஸ்டர் மட்டும் நம்ம பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ 2 டபுள் க்ரோஷே கார்னரில் போட்டுட்டு இது வந்து இழுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டிச்சஸ்க்குள்ள நம்ம போட போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஸோ இந்த க்ரீன் கலர் yarn கொண்டு வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஒரு செயின். நம்ம நார்மலாகவே எடுத்துலாம். லாக் ஆகிடுச்சு இது ப்ரௌன் yarn. நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் அண்ட் ஆஃப் கிரானி ஸ்கொயரோட கம்ப்ளீட் பண்ண ஒரு கிரானி ஸ்கொயர் இது. எக்ஸஸ் த்ரெட்லாம் நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. நான் 2 கலர் yarn எடுத்திருக்கேன். நீங்கள் இதை வந்து 4 கலர்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஒரு டார்க் கலர், ஒரு லைட் கலர் வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் மாற்றி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன கிரானி ஸ்கொயர் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.